வணக்கம் நண்பர்களே. நம்ம வீடுகள்ல சமையல்ல தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண பொருளை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த சாதாரண பொருளில் மறைந்திருக்கக்கூடிய மருத்துவ சக்தியை பற்றி நீங்கள் தெரிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அது என்ன தெரியுமா? அதுதாங்க வெங்காயம். வெங்காயத்தில் நம்ம சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் இப்படின்னு எல்லா உணவுகள்லையும் நம்ம வெங்காயத்தை சேர்த்து சமைப்போம். ஆனால் இந்த வெங்காயம் வெறும் சுவைக்காக மட்டும் அல்ல, இது உடல் பலம், ரத்தத்தை சுத்திகரிக்கிறது, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, ஆண்மை சக்தியை அதிகப்படுத்துறது, நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறது, ஜீரணம், மூட்டு வலி இப்படின்னு உடல்ல பல பிரச்சனைகளுக்கு இயற்கையான மருந்தா வெங்காயம் வேலை செய்கிறது. சிலர் தினமும் வெங்காயம் சாப்பிடுகிறார்கள், சிலர் வாசனை பிடிக்காது என்று வெங்காயத்தை தவிர்க்கிறார்கள். ஆனா இன்னைக்கு வீடியோல வெங்காயம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்த பிறகு இன்னைக்கில இருந்தே நீங்கள் வெங்காயத்தை தேடி தேடி சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு நிறைய நன்மைகளை கொண்டது, பல நோய்களுக்கு மருந்தாகவும் இருக்கிறது. ஸோ இன்னைக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு, உங்களுடைய உடல் நலத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோ. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்களை பார்த்துடலாம். வெங்காயத்தில் என்ன இருக்குதுன்னா, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, போலேட் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, சல்ஃபர் காம்பவுண்ட் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது, குவார்சடைன் இருக்குது. குவார்சடைன் தான் உடலில் இருக்கக்கூடிய அலர்ஜியை குறைக்கக்கூடியது. பல நோய்களை தடுக்கிறதுக்கு அந்த குவார்சடைன் தான் பயன்படுது. வெங்காயத்தில் இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நம்மளுக்கு மருந்தாக வேலை செய்யுது. முக்கியமாக குறிப்பாக சின்ன வெங்காயம் தான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்மளுடைய முன்னோர்கள் ஏன் தினமும் உணவுடன் வெங்காயத்தை சேர்த்து சாப்பிட்டாங்கன்னு தெரியுமா? உடல் சூட்டை சமநிலைப்படுத்துறதுக்கும் உடல் பலத்தை அதிகரிக்கிறதுக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் எது செஞ்சாலும் அதில் ஒரு விஷயம் இருக்கும். சும்மா அவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஸோ அந்த காலத்தில் எல்லாருமே சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது சின்ன வெங்காயம் சாப்பிட்றதுனால உடலில் என்னென்ன நன்மைகளும் மாற்றங்களும் ஏற்படுது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை என்னென்னா, உடல் பலத்தை அதிகரிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. வெங்காயம் உடலுக்கு உடனடியாக சக்தியை தரக்கூடிய உணவுகளில் ஒரு உணவுங்க. கிராமங்களில் வேலை செய்யும் மக்கள், வயலில் உழைக்கக்கூடிய விவசாயிகள் வெங்காயத்தையும் மோரையும் தான் சேர்த்து சாப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? அதுதான் உடல் சோர்வை குறைக்கும், தசைகளுக்கு சக்தியை கொடுக்கும், உடல் நீர்ச்சத்தை பாதுகாக்கும். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான சல்ஃபர் கலவை ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். இதனால உடல்ல இருக்க அனைத்து பகுதிகளுக்கும் ஆக்சிஜன் சரியாக எடுத்து செல்லப்படும். அதனால தான் இதை இயற்கை எனர்ஜி பூஸ்டர் அப்படின்னு அழைச்சிட்டு வர்றாங்க. அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நன்மைகள் என்னென்னா, ஆண்மை சக்தியை அதிகரிக்கிறதுக்கு வெங்காயம் பயன்படுது. பழங்கால சித்த மருத்துவத்தில் வெங்காயம் ஆண்மை சக்தியை அதிகரிக்கும் உணவாக கருதப்படுதுங்க. சிறிய வெங்காயத்துடன் தேன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடல் பலம் அதிகரிக்கும், சோர்வு குறையும், இரத்த ஓட்டம் மேம்படும், திருமண வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலை நோக்கி போகிறாங்க, ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க, ஃபர்டிலிட்டி சென்டரை நோக்கி. ஸோ இப்படி தான் வாழ்க்கை போகுது. ஆனால் நீங்கள் சின்ன வெங்காயத்தை கூட தேனை கலந்து சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு தேவையான, ஆண்களுக்கு தேவையான அந்த டெஸ்ட்ரோஸ்டரான் ஹார்மோன் சுரப்பை தூண்டுறதுக்கு வெங்காயம் ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. இது பல ஆய்வுகளும் சொல்லுது. ஸோ வெங்காயம் ஆண்களுக்கு தேவையான சக்தியை கொடுக்குது. ஸோ நீங்கள் வெங்காயத்தை சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் நீங்கள் மேற்படும் போது வெங்காயத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, இதயத்தை பாதுகாக்கும் தன்மை கொண்டது வெங்காயம். வெங்காயம் இதயத்தோட நண்பன் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு வெங்காயம் இதயத்திற்கு ஒரு பாதுகாப்பான உணவாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு பயன்படுது, இரத்த நாளங்களை சுத்தப்படுத்துறதுக்கு, இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுது. தினமும் நீங்கள் வெங்காயத்தை சாப்பிடுபவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் அபாயம் குறைக்கப்படும் அப்படின்னு கூறப்படுது. ஸோ வெங்காயம், பூண்டு இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்ல உணவு, இயற்கையான உணவு. நம்மளுடைய சமையல் அறையில் தினமும் நம்ம பார்க்கக்கூடிய உணவு தான். ஸோ வெளியில்
நம்ம எவ்வளவோ விலை உயர்ந்த பொருட்கள வாங்கி மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த வெங்காயத்தையும், பூண்டையும் நீங்க சரியா உணவுல எடுத்துக்கிட்டா உங்களுடைய இதயம் பாதுகாக்கப்படும். அடுத்து 4வது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவா வெங்காயம் இருக்குது. வெங்காயம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவியா இருக்குது. இதில் இருக்கக்கூடிய குரோமியம் மற்றும் சல்ஃபர் காம்பவுண்ட் இன்சுலினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. இதனால டயாபெட்டிஸை கண்ட்ரோல் ஆக்குறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு சிறந்த உணவா இருக்குது. சுகரை உயர்த்தராம அதை குறைக்கிறதுக்கு பயன்படுது. உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அதனால நீங்க சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 5வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. சாப்பிட்ட உணவு செரிக்கலைன்னா, வயிறு உப்பசமா இருந்துச்சுன்னா வெங்காயம் உதவியா இருக்கும். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், நல்ல பாக்டீரியாக்களை வளர்க்கும், மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. வெங்காயத்தை நம்ம சாலட் போல சாப்பிட்றது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். வெங்காயத்தை நம்ம பச்சையாக சாப்பிட்டோம்னா நம்மளுடைய செரிமான சிஸ்டம் நல்லாவே இயங்க ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம 6வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. மழை காலங்கள்ல அடிக்கடி சிலருக்கு சளி, காய்ச்சல், இருமல் இதெல்லாம் வரும். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டி பூஸ்டர், வெங்காயம் ஒரு இயற்கையான ஒரு உணவு. அதில் நிறைய இம்யூனிட்டி பூஸ்டர் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் சல்ஃபர் வைரஸ் தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டது. வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை தொற்று இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாத்தையுமே எதிர்த்து போராடும் தன்மை கொண்டது சின்ன வெங்காயம். உடல் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு உடலுக்கு கொடுக்கறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. இதனால் சளி, இருமல் குறையும். சின்ன வெங்காய சாறு கூட தேன் கலந்தையும் குடிக்கிறது ஒரு வீட்டு வைத்தியமாகவே இருக்குது பழங்காலத்துல இருந்து. அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 7வது நன்மை, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. வெங்காயம் கால்சியம் உறிஞ்சுதலுக்கு உதவியா இருக்குது. குறிப்பா பெண்களுக்கு மிக மிக நல்ல ஒரு சிறந்த உணவா சின்ன வெங்காயம் இருக்குது. 40 வயதிற்கு மேல உள்ள பெண்களுக்கு எலும்பு பலவீனம், முட்டு வலி, ஆஸ்ட்ரோபோரோசிஸ் இதெல்லாம் வராம தடுக்கிறதுக்கும் அதை குறைக்கிறதுக்கும் வெங்காயம் ஒரு சிறந்த உணவா இருக்குது. அடுத்து நம்ம 8வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, தலைமுடி வளர்ச்சிக்கு வெங்காயம் உதவியா இருக்குது. வெங்காய சாறு முடிக்கு நல்லது அப்படின்னு பலருக்கும் தெரியும். ஏன்னா இதுல சல்ஃபர் அதிகமா இருக்குது. அதனால தான் இது முடி வேர்களை பலப்படுத்தும். இதனால முடி உதிர்றது குறைய ஆரம்பிக்கும். புதிய முடி வளர்றதுக்கு இது ஊக்குவிக்குது. இதனால தான் நிறைய விளம்பரங்கள் எல்லாம் வெங்காய ஷாம்பு, வெங்காய எண்ணெய் அப்படின்னு பல விளம்பரங்கள் இப்போ நிறையா விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் வெங்காயத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் முடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா நீங்கள் உங்கள் முடியிலேயே வெங்காயச்சாறை தலையில் தடவிக்கலாம். ஒரு 20 நிமிடம் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு புதிய முடி வளர்றதை ஊக்குவிக்கிறதுக்கு அது பயன்படும். அடுத்து 9வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. வெங்காயம் கலோரி குறைவான ஒரு உணவு. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கலோரி கம்மியான உணவுகளை தேடிக்கிட்டு இருப்பீங்க. அதில் ஒரு உணவு தான் வெங்காயம். ஆனால் இதில் அதிக நார்ச்சத்து இருக்குது, கலோரியும் குறைவாக இருக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வயிறு நிறைந்த ஒரு உணவு கிடைக்கும். அதிகமாக சாப்பிடக்கூடிய அந்த பழக்கம் குறையும். மெட்டபாலிசம் உடலில் ஸ்பீடாக இயங்க ஆரம்பிக்கும். வெங்காயம் சாப்பிட்டா உடலில் மெட்டபாலிசம் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாகவே செரிக்கப்படும். டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வெங்காயத்தை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து 10வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, தோல் அழகை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, தோல் அழகை மேம்படுத்துறதுக்கு வெங்காயம் பயன்படுது. வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தோல் செல்களை பாதுகாக்கிறதுக்கும், வயது முதிர்வை தாமதப்படுத்துறதுக்கும், முகப்பொலிவை அதிகரிக்கிறதுக்கும் பயன்படுது. சிலர் வெங்காயச்சாரை முகத்தில் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க இதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட வெங்காயத்தை எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வெங்காயத்தை பச்சையாகவே சாப்பிடலாம், இல்லை சாலட் மாதிரி சாப்பிடலாம், மோரில் போட்டு தயிரில் போட்டு சாப்பிடலாம். சிறிய வெங்காயத்தை நம்ம எடுத்துக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. சமையல்லையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா 2 வெங்காயம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப
பாதுகாப்பானது. அதிகமா எடுக்க வேண்டாம். இவங்க சொல்லிட்டாங்களே வெங்காயம் சாப்பிட்டா நிறைய நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அதிகமா சாப்பிடுவார்கள் நம்ம மக்கள். அதிகமா எடுக்காதீர்கள். 1 இல்லைன்னா 2 சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது. அதிகமா சாப்பிட்டீங்கன்னா வாய்வு பிரச்சனை, வயிற்றுல எரிச்சல், வாய் வாசனை போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரெல்லாம் ரொம்பவே கவனமா இருக்கணும்னா, கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்க, ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கிறவங்க, குடல் சார்ந்த நோயாளிகள் இவங்க பச்சை வெங்காயத்தை சாப்பிட்றத தவிர்க்கணும். நீங்க குழம்புல போட்ட வெங்காயத்தை சாப்பிட்றது நல்லது. நண்பர்களே, வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சாதாரண வெங்காயம் இவ்வளவு மருத்துவ சக்திகளை கொண்டது. இனிமே தினமும் உங்க உணவுல வெங்காயத்தை சேர்த்துக்கிறங்க, ஆரோக்கியமா இருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.